6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான வேதியியல் பாடவரிசையில் அடுத்ததாக காற்று. புவிப்பரப்பிற்கு மேலாக சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவிற்கு பரந்து விரிந்துள்ள மண்டலம் வளிமண்டலம். வளிமண்டலம் 5 அடுக்குகளால் ஆனது. அடிவளி மண்டலம், அடுக்கு வளி மண்டலம், இடைவளி மண்டலம், அயனி மண்டலம், புறவளி மண்டலம். அடிவளி மண்டலம் என்று சொல்லக்கூடிய ட்ரோபோஸ்பியருக்கும் அடுக்கு வளி மண்டலம் என சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் இடையில்தான் ஓசோன் படலம் உள்ளது. அடிவளி மண்டலமானது 16 கிலோமீட்டர் உயரம் வரையிலானது. இதில்தான் காற்றின் இயக்கம், நீராவி, மேகங்கள் உள்ளன. எனவே நமது வானிலை மாறுபாட்டிற்கு இவ்வடுக்கே காரணம். இந்த மாறுபாடான வானிலையை தவிர்ப்பதற்காகத்தான் இவ்வடுக்குக்கு மேல்தான் வானூர்திகள் பறக்கின்றன. காற்று ஒரு கலவை. 1774ஆம் ஆண்டு ஜோசப் பிரீஸ்லி என்பவர் இதை நிரூபித்தார். அவர் நிறமற்ற அதிக வினைத்திறன் கொண்ட ஒரு வாயுவினை கண்டறிந்தார். அந்த வாயுவிற்கு ஆண்டனி லவாய்சியர் எனும் பிரெஞ்சு வேதியியலாளர் ஆக்சிஜன் என பெயரிட்டார். 1730 முதல் 1799 முடிய ஜான் இன்ஜன்ஹவுஸ் என்பவர் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது என்பதை நிரூபித்தார். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜன் வெளியாகிறது. டேனியல் ரூதர்ஃபோர்டு என்கிற ஸ்காட்லாண்டை சார்ந்த வேதியியலாளர் தான் நைட்ரஜனை கண்டறிந்தார். எரிதலுக்கு துணை புரியாத அக்காற்றானது நைட்டரிலிருந்து பெறப்பட்டதால் அதற்கு நைட்ரஜன் என அவர் பெயரிட்டார். கலவையாக உள்ள காற்றில் 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், மீதி 1% மட்டுமே கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், நீராவி மற்றும் பிற வாயுக்கள் காணப்படுகின்றன. அந்த 1%த்தில் 0.03% கார்பன் டை ஆக்சைடும் மந்த வாயுக்கள் 0.95% காணப்படுகிறது. சுவாசித்தலின் போது கார்பன் டை ஆக்சைடு வெளிப்படுகிறது. அது விலங்காக இருந்தாலும் சரி, தாவரங்களாக இருந்தாலும் சரி. சில சுருக்க குறிப்புகளை பார்க்கலாம். ஆக்சிஜனை கண்டறிந்தவர்கள் ஷீலே மற்றும் ஜோசப் பிரீஸ்லி. நைட்ரஜனை கண்டறிந்தவர் டேனியல் ரூதர்ஃபோர்டு. இதுக்குமே கிரேக்க மொழியில் பெயரிட்டவர் லவாய்சியர். ஆக்சிஜன் என்பதன் பொருள் அமில உருவாக்கி. நைட்டர் என்றால் பொட்டாசியம் நைட்ரேட். அதிலிருந்து இது பெறப்பட்டதனால நைட்ரஜன்னு பேர் வழங்கப்பட்டது. நைட்ரோன் ப்ளஸ் ஜென், அதான் நைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். நைட்டரை உருவாக்குபவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, அசோட் அப்படிங்கிற பேர் உண்டு. அந்த அசோட்டுங்கிறதுக்கான மீனிங் உயிரற்றது. இந்த அண்டத்தில் பரவலை பொறுத்த மட்டும் முதலிடம் ஹைட்ரஜன், 2வது ஹீலியம், 3வது ஆக்சிஜன். நைட்ரஜனை பொறுத்த மட்டும் அண்டத்தில் 7ஆம் இடம், மனித உடலில் 4ஆம் இடம். 3% நமது உடலில் நைட்ரஜன் தான் இருக்கிறது. ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு மூன்றுமே வெப்பம் மற்றும் மின்னாற்றலை கடத்தாது. குளிர்ந்த நீரில் ஆக்சிஜன் கரையும், நைட்ரஜன் சிறிதளவு கரையும், கார்பன் டை ஆக்சைடு நன்றாக கரையும். காற்றை விட ஆக்சிஜன் கனமானது, நைட்ரஜன் லேசானது, கார்பன் டை ஆக்சைடு கனமானது. உறையும் பொழுது நைட்ரஜனும் கார்பன் டை ஆக்சைடும் வெண்மையான திண்மமாக மாறுகிறது. லிட்மஸ் சோதனையின் போது ஆக்சிஜன், நைட்ரஜன் இரண்டும் நடுநிலைத்தன்மை உடையது. கார்பன் டை ஆக்சைடு அமிலத்தன்மை உடையதாக இருக்கிறது. எரியும் தன்மை பொறுத்த வரைக்கும் மூன்றுமே எரியும் தன்மை அற்றது. ஆனால் ஆக்சிஜன் எரிதலுக்கு துணை புரியும், நைட்ரஜன் எரிதலுக்கு துணை புரியாது, கார்பன் டை ஆக்சைடும் எரிதலுக்கு துணை புரியாது. அதிக அழுத்தம் குறைந்த நிலைக்கு உட்படுத்தினால் மூன்றுமே திரவ நிலையை அடையும். பதங்கமாகும் தன்மை கார்பன் டை ஆக்சைடுக்கு மட்டும் உண்டு. கார்பன் டை ஆக்சைடை -57 டிகிரி செல்சியஸுக்கு குளிர்விக்கும் பொழுது அவை திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு மாறுகிறது. இதனை உலர் பனிக்கட்டி என்று அழைக்கிறோம். இது குளிர்விக்கும் காரணியாக பயன்படுகிறது. இறைச்சி மற்றும் மீன்கள் போன்றவற்றை சரக்குந்து, சரக்கு பெட்டிகளில் ஏற்றுமதி செய்யும் பொழுது அப்பொருட்களை பதப்படுத்த இந்த உலர் பனிக்கட்டியை பயன்படுத்துகின்றனர். திரைப்பட காட்சிகளில் தேவலோகம், பாடல் காட்சிகளில் மேகங்கள் உருவாக்க இந்த உலர் பனிக்கட்டியை சிறிதளவு வெந்நீரில் போடும் பொழுது அது புகையாக மாறி மேகமாக உருவெடுக்கிறது.
ஆக்சிஜன் நைட்ரஜனை விட 2 மடங்கு நீரில் கரையும் தன்மையுடையது. ஆக்சிஜன் பாஸ்பரஸுடன் வினைபுரிந்து மூச்சடைக்கும் நெடியுடன் கூடிய பாஸ்பரஸ் பென்டாக்சைடை வெளிப்படுத்துகிறது. ஆக்சிஜனுடைய பயன்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆக்சி அசிட்டிலின் வெல்டிங்க்கு பயன்படுகிறது. எஃகில் உள்ள கார்பன் மாசை நீக்க பயன்படுகிறது. ராக்கெட் எரிபொருளாக பயன்படுகிறது. கரித்துள் கலந்த ஆக்சிஜன் வெடிபொருளாக பயன்படுகிறது. மெத்தனால், அமோனியா தயாரிக்க பயன்படுகிறது. உயிரினங்கள் சுவாசிக்க பயன்படுகிறது. நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் குளிர்சாதன பெட்டிகளில் குளிர்விப்பானாக பயன்படுகிறது. ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்க பயன்படுகிறது. இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்க நைட்ரஜன் பயன்படுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாகனங்களில் டயர்களை காற்றை நிரப்ப பயன்படுகிறது. வெடிபொருள் தயாரிக்க பயன்படுகிறது. கார்பன் டை ஆக்சைடுடைய பயன்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திட கார்பன் டை ஆக்சைடு, அதாவது உலர் பனிக்கட்டி, இப்போ சொன்ன மாதிரி குளிரூட்டியாக பயன்படுகிறது. காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. அதாவது பெப்சி, கோக் இந்த மாதிரியான சோடா பானங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. தீ அணைப்பானாக பயன்படுகிறது. யூரியா தயாரிக்க பயன்படுகிறது. உணவை பதப்படுத்த பயன்படுகிறது. சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிக்க பயன்படுகிறது. வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு சமநிலையை விலங்குகளும் தாவரங்களும் நிலைநிறுத்துகின்றன. சில குறிப்புகள்: நைட்டர் என்பது பொட்டாசியம் நைட்ரேட். லவாய்சியரால் நைட்ரஜனை குறிக்க பரிந்துரைக்கப்பட்ட சொல் அசோட் என்பது. அதுக்கு மீனிங் வாழ்வற்றது அப்படிங்கிற பொருள் வரும். சிலிசால்ட் பீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு சோடியம் நைட்ரேட் அப்படிங்கிறது வேதிப்பெயர். கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, மீத்தேன், சிஎஃப்சி எனப்படும் குளோரோ ஃப்ளூரோ கார்பன் போன்ற வாயுக்கள் அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சி புவி வெப்பநிலையை நிலைநிறுத்தி புவியை பசுமையாக்கும் இந்த வாயுக்கள் பசுமை இல்ல வாயுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்நிகழ்விற்கு பசுமை இல்ல விளைவு என்று பெயர். பசுமை இல்ல வாயுக்களினுடைய அளவு எல்லை மீறும் பொழுது புவியினுடைய வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்லும். இந்நிகழ்விற்கு உலக வெப்பமயமாதல் என்று பெயர். உலக வெப்பமயமாதல் என்பது வளிமண்டலத்துடைய சராசரி வெப்பநிலை உயர்வை குறிக்கிறது. இதன் விளைவாக பனிப்பாறைகள் உருகுதல், பவளப்பாறை உயிரினங்கள் அழிந்து உயிரி பல்வகைத்தன்மை இழப்பு, இயற்கை பேரிடர், தொற்றுநோய் பரவல் ஆகியவை உண்டாகும். நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு மழைநீரில் கரைந்து அமிலமாக உருவெடுத்து அமில மழையாக புவியடைகிறது. மழைநீரின் pH 5.6. இந்த மழைநீரானது புவியினுள் நுழையும் பொழுது வளிமண்டல ஆக்சிஜன் இந்த நீரில் எளிதாக கரைந்து மழைநீரை லேசான அமிலத்தன்மை உடையதாக மாற்றுகிறது. இத்துடன் இந்த பாடம் நிறைவுறுகிறது.